பதியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அம்மா கிட்ட வந்து உங்க கோரிக்கையை சொல்லிட்டா போதும், நீங்க கவலையே பட வேணாம். அடுத்த நொடியில் இருந்து உங்கள் வாழ்நாளில் மிகப்பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயம் உண்டு. நாங்க இந்த பதிவு எல்லாம் போடுவோம், கீழே கமெண்ட் போடுவாங்க, எங்களுக்கு உயிர் மட்டும் தான் மிஞ்சுது, நான் ஏன் இவ்வளவு நாள் வாழ்றேன் அப்படிலாம். எனக்கு ரொம்ப யோசிப்பேன், என்ன பண்ண முடியும், அவங்களுடைய கஷ்டங்கள் அப்படி இருக்குது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய கோள்களின் கோச்சார நகர்களும் அப்படிதான் இருக்குது. நம்ம எல்லாம் சாதாரண பிறவிதான, நம்ம மகான்கள் கிடையாது. கவலையோ கஷ்டமோ துக்கமோ துயரமோ எதுவாயிடும் கவலையே வேணாம், நேரம் நம்ம ஓடி வரோம் புவனேஸ்வரி அம்பாள் கிட்ட ஒரு வேண்டுதல் முடிச்ச வைக்கிறோம். அந்த நொடியில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்கூடாக ஏற்படுவதை நீங்க வந்து அப்படியே உணர்றாங்க. குடும்பத்துல திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்ல, எனக்கு எதிரி தொல்லை, எப்ப என்ன வந்து டுஸ்ட் வைப்பான், என்னை போட்டு தள்ளுவான் அப்படிலாம் நினைக்கல. எதிரி எவனே சொல்ல முடியாது, நம்ம கூட இருக்கிறவங்க தான் எதிரி, நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம சொல்றோம் இல்லையா, கண் திருஷ்டியை போல ஒரு கொள்ளாது வேற எதுவுமே கிடையாது. ஒன்னும் இல்ல, 50 வயசாச்சு 60 வயசாச்சு, வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லையா, இந்த தளத்துல உங்க பாதம் பட்டா போதும், உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்றோம். அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள், உளம் கனிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் வந்து நல்லா இருப்பீங்கன்னு வந்து நம்புறேன். இந்த 2026ஆம் ஆண்டுல நம்ம அடியெடுத்து வச்சிருக்கிறோம். இந்த முதல் நாள்ல உங்க அனைவரையும் வந்து சந்திப்பதுல எனக்கு வந்து பெரும் மகிழ்ச்சி. இந்த ஆலயத்திற்கு வருமாறு என்னை அழைத்த நம்ம இந்த ஆலயத்தின் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜி அம்மாவுக்கு என் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்றேன். இந்த நல்வாய்ப்பினை எனக்கு சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்த சகோதரி ஸ்ரீவித்யா அவர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறார். சகோதரியை பத்தி சொன்னோம்னா, ஸ்ரீவித்யா அவங்க தன்னுடைய அயராத உழைப்பினால ஊடகத்துறையில பிரபலமாகிட்டு வராங்க. சகோதரி மென்மேலும் வளருவதற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார். இன்றைய நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான நாள்னு சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரம், திரையோதசி திதி, சுபம் ஞாம யோகம், கௌரவ கரணம். கௌரவ கரணம்னாலே நம்ம அன்னை வாராய்க்கு உகந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு அருமையான தினத்துல இந்த வளர்பிறை பிரதோஷம் தான் பாத்தீங்கன்னா, நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அதை வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு அருமையாக நடத்தி தரும். அந்த நாள்ல இங்க நீங்களும் நானும் சந்திக்கிறது வந்து பெரிய விஷயம். இங்க நான் ஆன்மீக சொற்பொழிவு பண்ணணும், நீங்க எல்லாம் கேட்கணும், நம்ம எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணுன்றது நம்ம முடிவு பண்ணல. இங்க இருக்கா பாத்தீங்களா, நமக்கெல்லாம் தாயாக, நம்மை காக்கும் ஜெகன் மாதாவாக, சிம்ம வாயினியாக, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக இருக்கக்கூடிய இந்த அகிலாண்டேஸ்வரி தான் வந்து அதெல்லாம் முடிவு பண்றா. இந்த நாளை வந்து சற்று உற்று நோக்குங்க. வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த அற்புதமான நாள். நமக்கெல்லாம் வந்து குருவாக இருந்து வழி நடத்தக்கூடிய பாபாவுக்கு உரிய நாள், நம்ம அம்பாளுக்கு உரிய நாள். இந்த நாள்ல இந்த புண்ணிய தலத்தில் நம்ம பாதெல்லாம் வந்து பட்டிருக்குன்னா, இது இந்த ஜென்மத்துல பண்ணது கிடையாது. 7 ஜென்மம் நம்ம புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து நம்ம பாதங்கள் வந்து பதியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்ப இந்த இடத்துக்கு நம்ம வந்த அனைவருக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு அற்புதமான பொற்காலமான ஆண்டாக இருக்கும். நமக்கெல்லாம் ஒரு வெற்றியை தரும் ஆண்டு என்பதற்கு இதை விட வேற என்ன சான்று வேணும் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாள்ல நம்ம புவனேஸ்வரி அம்மாவை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு நாள் ஃபுல்லா சொல்லலாம். அம்பாவுடைய கருணை வந்து அளப்பிற்கரியது.
இந்த புவனேஸ்வரி அம்மாவை பத்தி, அதுவும் புதுக்கோட்டை புவனேஸ்வரினாலே நம்ம அந்த ஆன்மீக பாடல்கள்ல இடம்பெறாத இடமே கிடையாதுன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட அந்த புதுக்கோட்டை புவனேஸ்வரி ஆலயத்தின் தலைமை பீட்டாதிபதி தவத்திரு குரு ஸ்ரீ பிரணவானந்த சுவாமிகளின் திருக்கரங்களால் இந்த அம்பாள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கா. அப்ப இந்த அம்பாளுக்கு எவ்வளவு வலிமை, இதுக்கு மேல என்னங்க வேணும் நமக்கு? இந்த அம்பாள் கிட்ட உங்க கோரிக்கைய சொல்லிட்டா போதும், நீங்க கவலையே பட வேணாம். அடுத்த நொடியில் இருந்து உங்கள் வாழ்நாளில் மிகப்பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயம் உண்டு. இந்த அம்பாள் அவ்வளோ ஒரு விசேஷமானவர். இந்த நாள்ல நம்ம காலடி எடுத்து வைக்கும் போது செல்வம்ன்றது வெறும் பணக்காசு மட்டும் இல்ல, குடும்ப சந்தோஷம், நிம்மதி, அமைதி, சந்தோஷம், இதெல்லாம் தான் செல்வம். இந்த 2026ல அம்மா ரொம்ப சிறப்பா இங்க அவதரித்து பல பரிவார தெய்வங்களோட, இன்னும் நம்ம தான் தோன்றி பாபாவோட எல்லாம் நிறைய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கான்னு சொன்னாங்க. நம்ம காளி மாதாஜி அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது சொன்னாங்க, அம்மா இங்க சண்டியாகம் நடைபெறுது, அது நித்திய சண்டியாகம். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன், எனக்கு அப்படியே ஒரு மெய் சிலுத்து போயிடுச்சு. ஏன்னா இந்த சண்டியாகலாம் நீங்க நினைக்கிற மாதிரி நீங்களோ நானோ பண்ணிட முடியாது அவ்வளவு சீக்கிரம். ஏன்னா அந்த காலத்துல மகா பிரபுக்கள், மன்னர்கள் அவங்க தான் பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா பெரிய செல்வந்தர்கள் தான் பண்ண முடியும். நம்மளுக்கு ஏன்னா அதுக்கு பெருமான பொருட்செலவு, பணச்செலவு, அதனுடைய ஆகம விதிகள்லாம் ரொம்ப கடுமையா இருக்கும். அதுவும் வருடத்துல ஒரு தடவை பண்றதே பெரிய விஷயம். ஆனா இத்தலத்துல நித்தமும் பண்றாங்களாம். இந்த சண்டி ஹோமம் என்பது சண்டி தேவியை வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு ஆகும் சொல்லலாம். சண்டி தேவி வேறு யாரும் கிடையாது, நம்ம துர்கா அம்மா தான். துர்காவின் அதிசக்தி வாய்ந்த சொரூபம் தான் இந்த சண்டி தேவி. இந்த சண்டி ஹோமத்துல துர்கா சப்த சதின்ற மந்திரம் ஒலிக்கப்படுது. இந்த மந்திரங்கள் ரொம்ப வலிமை வாய்ந்தது. துர்கை ஏற்கனவே வெற்றிக்கனவே பிறந்தவள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த ஹோமத்துல நம்ம கலந்து கொள்ளும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் தவிடுபோடி ஆக்கிடுவான். நம்ம சொல்லுவோம், அம்மா எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டமா, நான் வாழ்க்கையில முன்னுக்கே வர முடியல. நாங்க இந்த பதிவு எல்லாம் போடுவோம், அதை கீழே கமெண்ட் போடுவாங்க, எங்களுக்கு உயிர் மட்டும் தான் மிஞ்சுது, நான் ஏன் இவ்வளவு நாள் வாழ்றேன் அப்படிலாம். எனக்கு ரொம்ப யோசிப்பேன், என்ன பண்ண முடியும், அவங்களுடைய கஷ்டங்கள் அப்படி இருக்குது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய கோள்களின் கோச்சார நகர்வுகளும் அப்படிதான் இருக்குது. நம்ம எல்லாம் சாதாரண பிறவிதான, நம்ம ஒன்றும் மகான்கள் கிடையாது. அதனால உங்களுக்கு கவலையோ கஷ்டமோ துக்கமோ துயரமோ எதுவாயிடும் கவலையே வேணாம். நேரா நம்ம ஓடி வரோம் புவனேஸ்வரி அம்பாள் கிட்ட, ஒரு வேண்டுதல் முடிச்ச வைக்கிறோம். அந்த நொடியில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்கூடாக ஏற்படுவதை நீங்க அப்படியே உணர்றாங்க. அது இதெல்லாம் சொல்ல முடியாது, நம்ம உணரும் போதுதான் அதனுடைய அருமைகள்லாம் தெரியும். இந்த சண்டி ஹோமத்துல நம்ம கலந்து கொள்ளும் போது அதை சொல்ற மந்திரங்களுக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப வலிமை வாய்ந்தது. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், வேத மந்திரங்கள் எங்கெல்லாம் ஒலிக்கப்படுதோ அங்கெல்லாம் தெய்வீக சக்தி நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த இடத்த நம்ம அமரும் பொழுது அந்த மந்திரங்கள் காதால கேட்கும் பொழுது, நம்ம உள்ளுக்குள்ள போகும் பொழுது கேட்பதற்கே சரவேஸ்வரம்னு பேரு. அந்த மந்திரங்கள் உள்ள போகும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் கிளென்சிங் ஆயிடுமா, அப்படியே சிறப்பா இயங்குமா. பஞ்சபூதங்கள் அந்த உடலில் இருக்கக்கூடிய நீர், நிலம், நெருப்பு, காற்று இயங்கினாதான் நம்ம உடல் இயங்கும், நம்ம உள்ளம் இயங்கும். நம்ம உடலும் உள்ளமும் சிறப்பாக இயங்கும் போதுதான் நம்ம போடக்கூடிய திட்டங்கள் சிறப்பா இருக்கும், நம்ம வெற்றியை நோக்கி பயணிக்கலாம். அப்படி அதை சிறப்பாக்கி கொடுத்து நம்மளை வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்லும். குடும்பத்துல திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்ல, எனக்கு எதிரி தொல்லை, எமன் எப்ப என்ன டுஸ்ட் வைப்பான், என்னை போட்டு தள்ளுவான் அப்படிலாம் நினைக்கல. எதிரி எவனே சொல்ல முடியாது, நம்ம கூட இருக்கிறவன் தான் எதிரி, நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம சொல்றோம் இல்லையா, கந்திருஷ்டியை போல ஒரு பொல்லாது வேற எதுவுமே கிடையாது. நம்மளை முன்னுக்கே வரவிடாது. நம்ம கஷ்டப்பட்டு உழைப்ப எல்லாம் செய்வோம், உனக்கு என்னப்பா குறை, அவருக்கு என்னப்பா குறைன்னுவான். என்னப்பா என்னப்பான்னு நம்மளை ஒரு மூலையில் முடக்கி வைக்கக்கூடிய வார்த்தைகள். உங்களை சுற்றி நல்லவர்களை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கெல்லாம் இந்த இடத்துல நீங்க அமர்ந்துட்டாலே, இந்த ஓமத்துல அமர்ந்துட்டாலே
எல்லா விதமான பில்லி சூனியம் ஏவல் காத்து கருப்பு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, என்னன்னே தெரியலம்மா. நானும் போறேன் வரேன் சம்பாதிக்கிறேன், அதை பண்றேன் இதை பண்றேன், அதை பண்ணி இதை பார்க்கறேன் இதை பண்ணி ஒன்றும் முன்னே வர முடியல, என்னை முடங்கி போயிடுது, அப்படியே வந்து ஒரு மூலையில இருக்கிறேன் அப்படின்றீங்களா? இந்த 7.5 சனி அஷ்டம சனி கண்டக சனி நாங்கள் அதானே சொல்றோம். 7.5 சனி வந்துருச்சா, ஐயோ சனி வந்து ரொம்ப பயமா இருக்கு அப்படின்றோம். அதெல்லாம் ஒன்றும் பயமே கிடையாது. சனியை போல் கொடுத்தால் எவருமே கிடையாது, தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பார். அதற்கு கூட இங்க இருக்கிறாங்க 3 தெய்வங்கள். அதனால நீங்க கவலையே வேணாம். இந்த சண்டி ஓமத்துல நீங்க கலந்து கொள்ளும் பொழுது, இந்த யாகத்துல வந்து உங்களுக்கு தேவையான கைங்கரியங்கள்லாம் செய்யும் பொழுது நீங்க பாருங்க, வாழ்க்கையில ஓடினேன் ஓடினேன் ஓடினேன். இந்த பராசக்தி படத்துல சிவாஜி சொல்லுவாரு, ஒன்னும் இல்ல 50 வயசாச்சு 60 வயசாச்சு, வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லையா, இந்த தளத்துல உங்க பாதம் பட்டா போதும், உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம்.